ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு கிஷோர் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் முழு ஆண்டு தேர்வு 2024 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 23 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் எடுத்துக்காட்டு 3.24 காரணிப்படுத்துக x² + 8x + 15. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x² + 8x + 15 காரணிப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற கோவையை எடுத்து எழுதிக்கிடுவோம். x² + 8x + 15 இதான் நம்ம ax² + bx + c அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கா. a இருக்க இடத்துல 1 இருக்குது, x² + b இருக்க இடத்துல என்னது இருக்குது 8 இருக்குது, ப்ளஸ் c இருக்க இடத்துல 15 இருக்குது. இப்போ எடுத்து எழுதிக்கலாமா. a = 1, b = 8, c = 15. பெருக்குத்தொகை ஏயையும் சியையும் பெருக்கணும். பெருக்குனா 1 × 15 = 1 15 15. அப்போது பெருக்குனா என்ன வரணும் அப்படின்னா +15 வரணும். கூடுதல் என்ன இருக்குது, b = 8 இருக்குது. அப்போது கூட்டினா என்ன வரணும், 8 வரணும். இப்போ இந்த பாக்ஸில் இதில் பாருங்கள், பெருக்குனா +15, கூட்டினா 8. 3 5 கூட்டுங்க 8 வருதா. 3 5 15. அப்போ அந்த நம்பர் என்னது 3 5. அதை எப்படி எழுதணும் அப்படின்னா x + 3 x + 5 அப்படின்னு எழுதணும். அதுதான் என்ன அப்படின்னா ஆன்சர். இதுக்கு இன்னொரு முறையும் இருக்குது. அது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு x² அப்படியே எழுதணும். 8xஐ 3x + 5x அப்படின்னு பிரித்து எழுதலாமா. +15 அப்படியே எழுதணும். அதாவது 3xையும் 5xையும் கூட்டினோம் அப்படின்னா 8x வந்துடும். ஸோ இதை நம்ம இந்த மாதிரி 3x + 5x அப்படின்னு பிரித்து எழுதுகிறோம். இப்போது x² + 3xஐ தனியாகவும் 5x + 15 தனியாகவும் எடுத்து எழுதிக்கணும். இப்போ இந்த ரெண்டுலேயுமே இருந்து எக்ஸை பொதுவாக வெளியில் எடுக்கலாமா. வெளியில் எடுத்தால் இதில் ஒரு x இருக்கும், ப்ளஸ் இந்த 3 மட்டும் இருக்கும். ப்ளஸ் இதில் 5 பொதுவாக வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இதில் x இருக்கும், ப்ளஸ் i3 15. ஸோ இதில் என்ன வரும் 3ன்னு வரும். இப்போது x + 3 x + 3ன்னு சேமாக இருக்கா, ஒன்று போல் இருக்குது. ஸோ அதை ஒன்றா எழுதணும். ஒரு x + 3 வெளியில் எடுக்கணும். மீதி என்ன இருக்குது x + 5. அப்போ அதே ஆன்சர் வந்துருச்சா, x + 3 x + 5. அப்போ இதுக்கு எத்தனை காரணிகள் இருக்குது அப்படின்னா 2 காரணிகள் இருக்குது. x + 3 x + 5. தேங்க்யூ.